வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டாஸ்க் நடக்குதுங்க. ஏன்னா இந்த 10 பேருக்குள்ள நாமினேஷன் இன்றைக்கி இது முடிஞ்ச பிறகு தான் வந்து ஃபினாலே டாஸ்க்குங்க. இப்போ நாமினேஷனில் யாரெல்லாம் நாமினேட் ஆனாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுந்ததுமே முத்து தாங்க எழுந்து வரான். அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணும்போது நம்ம முன்மொழிவோம், பின்னாடி வரவங்க எல்லாம் அதை வழிமொழிவாகன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டார். அவங்கள வந்து இவர் எப்போவுமே யூஸ்வலாக சொல்லுவார்ல, சௌந்தர்யா இப்படி விளையாடுறாங்க அப்படி விளையாடுறாங்க, இதே மாதிரி தான் அவரோட பயம் அதில் தெரியுது. ஏன்னா சௌந்தர்யா டஃப்ன்றது அவர் மனசுக்குள்ளே ஏற்கனவே ஒரு அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்கள பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மற்றவங்க கிட்ட புலம்புறதை நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருக்கோம். அதை வச்சு தான் இவர் பேசுகிறாரு. பட் வந்து யாருமே வந்து சௌந்தர்யாவை சொல்லலை. ஜாக்லின் சொல்லாததுக்கு, சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை வந்து சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. அதை எவ்வளோ அழகாக பாருங்கள். அந்த பொண்ணுக்கு விளையாடல, என்ன பண்ணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்லின் ஏன், அதாவது சௌந்தர்யா வந்து முத்துவையும் ஜாக்லினையும் அட்ரஸ் பண்ணி அங்கே நாமினேட் பண்ணியிருப்பாங்க. முத்துக்கு சொல்லும் போது மற்றவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து இவர் பிரேக் பண்ணுறாரு. அவங்களோட மைண்டுக்குள்ளே இவர் வந்து மேனிப்புலேட் பண்ணி, அதாவது நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்கள்ல தன்னோட பிளேயில், அதை வந்து அந்த இடத்துல பிரேக் பண்ணி ஒரு விளையாட்டை தான் முத்து வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அதை சேஃப் அண்ட் கால்குலேட்டிவாக விளையாடுறாருன்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லியிருப்பாங்க. அதே தான் வந்து ஜாக்லினுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சேஃப் ஜோனில் ஒரு கால்குலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப் கேமாக வந்து அவங்க விளையாடுறாங்க. ஸோ அவங்களால வந்து நாமினேஷன் பாதிக்கப்படுது. அப்போது நாமினேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஃப்ரெண்டை சொல்லிட்டா கோச்சுக்குவாங்களோ, வருத்தப்படுவாங்களோ. இப்போ வந்து அது மாதிரி சொன்னதுனால தான் அவங்க வந்து பேசாமலே கூட அமைதியாக இருக்காங்க. ஸோ அருண் சொல்லும் போது கூட ஜாக்லினை தான் அவர் நாமினேட் பண்ணி இதே காரணத்தை, சௌந்தர்யா சொன்ன இதே காரணத்தை தான் அவர் சொல்கிறாரு. இவங்க ஃப்ரெண்டாக நல்லா பழகுறாங்க, இவங்கள நாமினேட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் பேசாமல் இருக்காங்க, வருத்தப்படுறாங்க அப்படின்னு. அப்படி தான் அருண் வந்து எவ்வளோ நல்ல ஒரு பிளேயர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கங்கே அவர் கொஞ்சம் தடம் மாறலாம், ஆனாலும் அவர் நல்ல பிளேயர் தான். அதை நம்ம எல்லாருமே அதாவது என்ன சொல்றது, அதை ஒத்துக்க வேணும். ஏன்னா சௌந்தர்யா வந்து அந்த காரணத்தை தான் அழகாக சொல்கிறாங்க. அவங்க பிளே நல்லா இருக்குதுங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அவங்க இதை தான் சொல்கிறாங்க, இவங்க ஜாக்லின் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கேம் விளையாடுறாங்க, முத்து வந்து என்ன சொல்ல, மற்றவங்களோட கான்ஃபிடென்ட்டை நீ இப்படி நீங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே பூந்து அந்த கான்ஃபிடென்ட்டை உடச்சி பண்ணுற கேம் தான் முத்து விளையாடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சரி பார்த்தீங்கன்னா இதுவரையும் முத்து வந்து நாமினேட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் பேச்சு போட்டியில் வந்தவங்க இல்லையா, அதனால மஞ்சரி வந்து யாரை பண்ணணுமோ அவங்கள பண்ணி ஒரு மாதிரி அவங்க அந்த பேச்சு ஒரு மாதிரி தாழ்த்தி பேசுவாங்க. அதை தான் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அருண் தான் அதை கூட அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அருண் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க. மஞ்சரியை பற்றி சொல்லும் போது, அருணோட பேரண்ட்ஸ் வரும்போது அவங்கக்கிட்ட அவ்வளோ பாசமாக ஒரு குழந்தை மாதிரி பண்ணதுனால அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்போவும் ஒரு மாதிரி அவங்க எதிர்க்கவே பேசின விதமும் வேறு மாதிரியும், அதுக்கு அடுத்தது அதை வேறு மாதிரி ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் மற்றவங்கள வந்து திணிக்கிறதையும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி அருண் சொல்லியிருப்பார். எப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பார். ராணவோட ஃபேமிலி சொன்னதை வச்சுட்டு இவங்க வந்து இதனால தான் இவரை வந்து ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப இதுவாக பார்த்துருக்காங்க, அதனால தான் அவன் வந்து இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது ஒரு விஷயத்தையே மாற்ற முயற்சிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணி அதை மாற்றி வேறு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி அதுக்கான கேம் மாதிரி விளையாடுறாங்க. அது நல்லா இல்லை, அது ஃபோர்ஜரி கேமு. ஸோ அதே மாதிரி கேமை தான் முத்து, ஜாக்லின், மஞ்சரி 3 பேருமே இப்படிப்பட்டதான ஒரு என்ன சொல்கிறது, அழுட்டு விளையாட்டு சொல்லலாம் தமிழில் போனால், ரொம்ப கீழ்த்தரமான விளையாட்டை தான் இவங்க 3 பேருமே விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதில் அருணை ரொம்ப 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 பாராட்டணுங்க. அதே மாதிரி விஷால் பார்த்தீங்கன்னா முத்துவையும் ஜாக்கையும் சொல்லியிருப்பார். ஜாக்கை சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு, அதனோட காரணத்தை சொல்லிடுற பாருங்க. ஜாக் அண்ட் தீபக்கை தான் சொல்லியிருப்பார் விஷால் வந்து ஜாக்குக்கு சொன்ன பாயிண்ட் என்னென்னா, இவங்க வந்து அலைன்ஸ் ஒன்று முத்து கூட ஏற்படுத்திக்குவாங்க அந்த செங்கல் டாஸ்கில். அப்போ வந்து முத்து போய் சொல்லுவாரா, இது மாதிரி ஒரு செங்கல் டாஸ்க்கு ஒன்று பண்ணாங்க, ஃபஸ்ட்டு நீ எனக்கு கூட நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே லைவ்ல பார்த்தோம். அப்படி தான் அவங்க பண்ணாங்க. ஆமாம், ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு
போட்டுக்கிட்டு தான் இவங்க விளையாடினாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா ஜாக் வந்து சொல்ல காப்பாற்றலை தரல அப்படின்ற மாதிரி முத்து குறப்பட்டு பேசின மாதிரி இதை விஷால் இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போனா அவங்க நம்பிக்கை இல்லாதவங்க, நம்பிக்கை துரோகின்ற மாதிரி அப்படியே பக்காவா சொல்லிட்டாரு. இவங்கெல்லாம் பண்ண நாமினேஷன் பார்த்துட்டு பிக் பாஸ் இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பி மூட் ஆயிட்டு சூப்பராக இந்த தடவை எல்லாருமே அழகாக பண்ணியிருக்கீங்கன்னு கூட சொன்னார். அதை பின்னாடி இதை பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க. ராணுவ பார்த்தீங்கன்னா ரயானையும் மஞ்சரியும் பேசியிருப்பார். ரயானுக்கு சாதாரணமாக அவர் இன்னும் கேமுக்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி சாதாரணமாக பேசியிருப்பார். ஆனால் என்ன சொல்லியிருப்பார், மஞ்சரிக்கு தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க ஒரு விஷயத்தை. என்னன்னா அந்த பேச்சு திறமையை வச்சு எதுதான் பண்ணாலும் அந்த பேச்சு திறமையில வந்து மாற்றிக்கிறாங்க. இதுதான் உண்மை. அது முத்துவா இருக்கட்டும், மஞ்சரி ஆகட்டும், இந்த ஜாக்லின் ஆகட்டும். ஏன்னா இந்த இடத்துல சொல்ல வேண்டியது முத்துவும் அதே மாதிரி தான் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறாரு. அடுத்த ஜாக்லின் கூட பாருங்க, அந்த 2 மணிக்கு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேட்டா கூட வந்து நிப்பேன் அப்படின்னு சொன்னது அவங்க அப்படி சொல்லவே இல்லை. தீபக்கோட ஒய்ஃப் ரஞ்சனி, சிவரஞ்சனி வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க வந்து ஒரு கொலையை பண்ணிடுவாங்க, ஆனால் அதுக்கான நியாயத்தை அப்படி கையில் அடிச்சு ஜாக்லின் பேசுவாங்களா, அதுக்கான நியாயத்தை பேசுறதுக்கு இப்படி நான் இதுக்காகத்தான் பண்ணேன், நான் அதுக்காக தான் பண்ணேன்ற மாதிரி பேசுவாங்க. உள்ள புரிஞ்சுக்காம அதை வேற மாதிரி வந்து அவ மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கா, அதை ஆமா நம்பிட்டு இருக்காங்க. இப்படிதான் ரீக்ரியேட் பண்றாங்க. இதையும் நம்ப வச்சிருக்காங்க. இந்த தீபக் கூட அவங்கள வந்து நம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா தீபக்கும் சேஃபர் கேம் தான். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தீபக் ரொம்ப சேஃப் கேம் விளையாடுறப்பல விஷால்லாம் கூட ஒன்றும் இல்லைங்க, ஏதோ லவ் கண்டென்ட் அது இதுன்னு போயிட்டு கொஞ்சம் அப்பப்போ அடி வாங்குவான் நம்மளாண்டலாம். ஆனால் வந்து தீபக் அப்படியே பிளான் பண்ணி விளையாடுறப்பல பார்ப்போம் யார் இதில் வராங்கன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்து இந்த நாமினேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவும் முத்துவும் நாமினேஷனில் வரமாட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே நாமினேட் ஆகிருப்பாங்க. இதில் முத்து என்ன பண்ணுவார், சைலண்ட்டாக பேசுவார். பிக் பாஸ் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரை தான் நம்மளோட உரிமையை வந்து இவங்கெல்லாம் பறிச்சிருக்காங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லுவாள். உடனே அதை கேர் பண்ணிக்காது. ஏற்கனவே விஜய் சேதுபதி சார்கிட்டே பேசார், இவன் சீரியஸாக பேசினாலே எனக்கு சிரிப்பு தான் வரும் அப்படின்ற மாதிரி காமெடி பேசுங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது மாதிரி நமக்கே கோவம், ஏண்டா உன்னை பண்ண ஏன்னா சும்மா தொட்டுக்கிற சௌந்தர்யாவை அப்படின்னு தோணுது முத்துக்கிட்ட. முத்து என்ன பண்ணுறாரு, முத்து இப்படி சொன்னதையும் சௌந்தர்யா என்ன பண்ணுறாரு, இன்னும் யாராவது பண்ணியிருக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இன்னும் வேற யாராவது கூட இன்னும் ஒரு ஓட்டு போட்டு இவங்களை திரும்ப நாமினேஷனுக்கு கொண்டு வந்து பண்ணலாமா, இல்லைன்னா முத்துக்கு இன்னும் 2 போட்டு நாமினேட்டுக்கு நிறுத்துங்கயான்னு சொன்ன மாதிரி இருந்ததா. இதுல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து அந்த தலைகணத்தால தான் ஆடி இப்போ அட்ரஸ் இல்லாமல் போறாப்புல. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சௌந்தர்யா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, கியூட்டா பண்ணாங்கன்னு. முத்து வந்து ஒவ்வொருத்தர் மேலே ஏறி அவரும் ஒரு டாமினேஷன் பார்ட்டி தான். ஆனால் இப்போ பாருங்க, இப்போ முத்துவா ஜாக்லி நம்ம சௌந்தர்யாவா இருக்கு. போற பக்கம் பார்த்தா சௌந்தர்யா தான் வருவாங்க. அது நடுவில் சொல்றேன் பாருங்க, நம்ம வீடியோவை முழுசா பாருங்க ஒவ்வொரு இதுலயும். ஏன்னா அங்கங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து டக்குன்னு எல்லாம் முத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க டே 1 இருந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மை முகம் தெரிஞ்சுதான் இப்போ எல்லாமே முத்துக்கு அகைன்ஸ்டா வந்துட்டாங்க. ஆனா டே 1 இருந்து சௌந்தர்யாவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உண்மை யாரு, இப்போ சௌந்தர்யா விளையாடுனா சௌந்தர்யா, இல்ல முத்து விளையாடுனா முத்து, இல்ல மஞ்சரி விளையாடுனா மஞ்சரி, தீபக் விளையாடுனா தீபக், இப்படிதான் நம்ம பண்றோம். ஸோ அதனால நம்மளுக்கு ஜெனியூனா போயிருக்கு. இதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க கொடுத்த சப்போர்ட் தான். தயவு செய்து நீங்க மேற்கொண்டு நமக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.